கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சி, பத்திரிகைகள், இணையதளம் இவற்றிலெல்லாம் நாம் தினமும் காணுகின்ற அல்லது கேட்கின்ற மனதை உருக்குகின்ற ஒரு செய்தி. அதிலும் குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக கேட்கின்ற ஒரு செய்தி பாலியல் வன்கொடுமை. மூன்று வயது சிறுமி முதல் 70 வயது பாட்டி வரை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கின்றோம், தினசரி பத்திரிகைகளை படிக்கின்றோம். பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாவதை காவல்துறையும் எத்தனையோ முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் இன்னும் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. இதுதான் நாம் வாழுகின்ற இந்த சமுதாயம். இப்படிப்பட்ட நேரத்தில் இன்று நாம் கற்பை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்து இளம் வயதிலேயே வேத சாட்சியாக மரித்த வெண்ணிற லீலி புனித மரிய கொரற்றியை பற்றி ஒரு சிலவற்றை நாம் தெரிந்து கொண்டால் அது நல்லதாக இருக்கும். குறிப்பாக இந்த புனிதையை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். கணினி, இணையதளம், அலைபேசி என நவீன ஊடகங்களில் தங்களை இழந்து கொண்டிருக்கின்ற இக்கால இளம் தலைமுறையினருக்கும் இது மிகவும் பயனுள்ளதாகவும் பாடமாகவும் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த புனிதை உலகமெங்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளானோர், இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் ஏழையர் புனித தன்மைக்கு பாதுகாவலியாக இருக்கின்றாள் இந்த புனித மரிய கொரற்றி. மிகவும் இளம் வயதிலேயே, அதாவது 11 வயது 8 மாதங்களிலேயே தன் புனித தன்மையை காத்து கொள்ளும் பொருட்டு போராடி உயிர் நீத்தவள் இந்த புனிதை. இந்த புனிதனுடைய பிறப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள். 1890ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் நாள் இத்தாலி நாட்டில் ஏட்ரியாட்டிக் கடலுக்கு அருகில் இருக்கின்ற கொரினால்டோ என்ற ஒரு மலை கிராமத்தில் பிறந்தவள் இந்த புனிதை. இந்த புனிதையினுடைய தந்தை லூயிஜி, தாய் அசுந்தா. இவர்களுடைய மகள்தான் இந்த புனித மரிய கொரற்றி. ஏழை குடும்பம், விவசாயம் செய்து பிழைக்கின்ற குடும்பம். இவளுடைய தாய் ஒரு அனாதை, அருட்சகோதரிகளின் பாதுகாப்பிலே வளர்ந்தவள். இவருடைய தந்தை இராணுவத்திலே பணிபுரிந்தவர். ஆகவே கடவுள் பக்தியில்
மிக சிறந்த ஒரு குடும்பமாக, ஏழை குடும்பமாக இந்த குடும்பம் இருந்தது. இவருடைய குடும்பத்தில் பிறந்த இந்த மரிய கொரற்றி பிறந்த மறுநாளே இவருடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற புனித பிரான்சிஸ் சேவியருடைய ஆலயத்தில் திருமுழுக்கு பெற்று புனித தெரசா, மரிய தெரசா கொரற்றி என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. இவர்களுடைய குடும்பம் ஏழை குடும்பம், ஆனால் கடவுள் மீது பக்தி நிறைந்த குடும்பம். ஆகவே இவர்கள் வாழ்ந்த இடத்தில் இருந்த மற்ற எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு முன் மாதிரியான குடும்பமாக இந்த குடும்பம் இருந்தது. இன்று நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கின்றது என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். விவசாயமே செய்து வந்த இவர்கள் போதிய வருமானம் இல்லாததால் மிகவும் கஷ்டப்பட்டது இந்த குடும்பம். ஆகவே இவருடைய தந்தை இவருடைய நண்பரோடு சேர்ந்து கொண்டு இவர் வசித்த ஊரிலிருந்து உரோமைக்கு சென்றால் அங்கு நன்றாக பிழைக்கலாம், நமக்கு போதிய வருமானம் கிடைக்கும் என்று நினைத்து தன்னுடைய மனைவியோடு கலந்து பேசி உரோமைக்கு பயணமாகின்றார்கள். அங்கு மாசலேனி பிரபு என்ற ஒருவருடைய பண்ணை வீட்டில் இவர்கள் அதே விவசாய தொழிலை மேற்கொள்கின்றார்கள். நாட்கள் உருண்டோடுகின்றன. சில வருடங்களுக்கு பிறகு இவருடைய தந்தை நோய்வாய்ப்பட்டு மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இறந்து விடுகின்றார். இன்னும் அதிகமாக இந்த குடும்பம் கஷ்டப்படுகின்றது. அப்பொழுது இவருடைய வீட்டிற்கு அருகிலேயே இவர்கள் தங்கியிருந்த அந்த மாசலேனி பிரபு இன்னொரு குடும்பத்தையும் அங்கு கொண்டு வந்து தன்னுடைய பண்ணைக்கு வேலைக்கு அமர்த்துகின்றார். அவர்கள் யார் என்றால் ஜியோவானி செர்னெல்லி, அவருடைய மகன்தான் அலெக்சாண்டர். இவர்களும் அந்த பண்ணையிலே வேலை செய்கின்றார்கள். ஆனால் இவர்களுடைய மரிய கொரற்றினுடைய குடும்பத்திற்கு நேர் எதிர்மாறான குடும்பம் இந்த அலெக்சாண்டருடைய குடும்பம். கடவுள் பக்தியே கிடையாது. எல்லா தீய பண்புகளும் இந்த அலெக்சாண்டரிடம் இருந்தது. நாட்கள் உருண்டோடுகின்றன. 11 வயது மரிய கொரற்றி புதுநன்மை பெற வேண்டுமென்று விரும்புகின்றாள். பங்கு தந்தையிடம் செல்லுகின்றார்கள். சிறு வயது, புதுநன்மை கொடுக்க முடியாதே, என்ன செய்வது என்று இருந்த பொழுதும் இந்த மரிய கொரற்றியிடம் சில கேள்விகளை எல்லாம் கேட்கின்றார். அவள் அனைத்திற்கும் அருமையான பதில் கொடுக்கின்றார். ஆகவே இவளுக்கு புதுநன்மை கொடுக்கலாம் என்று அவர் முடிவு செய்து தேதியும் குறிக்கின்றார்கள். இன்று இந்த காலத்தில் அப்படியே சிறிது கொஞ்ச நேரம் பாருங்கள். முதல் திருவிருந்து என்பது நம்முடைய குடும்பங்களில் ஒரு ஆடம்பர விழாவாக மாறிவிட்டது. நிறைய வெளி ஏற்பாடுகளை செய்கின்றோம். ஆனால் அன்று இந்த புனிதை மரிய கொரற்றி என்ன செய்தால் தெரியுமா? புதுநன்மை வாங்குவதற்கு முன்பாக நான் தூயவளாக இருக்க வேண்டும், எந்தவித தவறுகளும் நான் செய்யக்கூடாது என்று இவள் என்ன செய்தாலாம்? புதுநன்மை பெறுவதற்கு முதல் நாள் எல்லோரிடமும், அந்த கிராமத்தில் இருக்கின்ற எல்லோரிடமும் சென்று மன்னிப்பு வேண்டினாலாம். நான் ஏதாவது
தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று. அதே போன்று இந்த அலெக்சாண்டரிடமும் அவள் சென்று நான் தவறு செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று கூறினாளாம். புதுநன்மை திருப்பலியில் அந்த புதுநன்மை திருப்பலி நிறைவேற்றிய ஜெரோம் என்ற குருவானவர் ஆற்றிய மறையுரை இவரை வெகுவாக பாதித்தது. அவர் அந்த மறையுரையில் கூறினாராம், சிறு பிள்ளைகளாகிய நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பாவமும் தம்மை சிலுவையில் அறைவதைப் போன்ற வேதனையை இயேசுவுக்கு ஏற்படுத்தும். எனவே பாவம் செய்வதை விட இறப்பதே மேல். நான் மீண்டும் சொல்லுகின்றேன், பாவம் செய்வதை விட இறப்பதே மேல் என்ற ஆணித்தரமாக இந்த குருவானவர் மறையுரையாற்றினார். இந்த வார்த்தை மரிய குறற்றியின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. ஆகவே அவள் என்ன செய்தால், எக்காலத்திலும் என்னுடைய சிந்தனை, சொல், செயல்களால் இயேசுவுக்கும் அன்னை மரிக்கும் வருத்தம் ஏற்படுத்தும் விதத்தில் நான் என்றுமே நடந்து கொள்ள மாட்டேன் என உறுதி எடுத்து கொண்டார். இந்த நேரத்தில்தான் அவள் புதுநன்மை பெற்று ஒவ்வொரு நாளும் தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தாள். நாட்கள் நகர்கின்றன. ஒரு நாள் இவளுடைய தாய் மற்றும் இந்த புனிதனுடைய உடன்பிறப்புக்கள் பண்ணைக்கு வேலைக்கு செல்லுகின்றார்கள். மரிய குறற்றி மட்டும் வீட்டிலே தனியாக இருக்கின்றாள். அப்பொழுது இந்த இளைஞன் அலெக்சாண்டர் அவர்களுடைய வீட்டிற்கு பக்கத்திலே இருந்தவன் இவரிடம் தவறாக நடக்க முயலுகின்றான். அவள் தடுக்கின்றாள், நான் என்னுடைய தாயிடம் சொல்லிவிடுவேன் என்று. அவன் மீண்டும் பயமுறுத்துகின்றான், நீ அப்படி சொன்னால் நான் உன்னை கொன்று விடுவேன் என்று. ஆனால் 1902 ஜூலை மாதம் 5ஆம் தேதி வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் மரிய குறற்றி மட்டும்தான் இருக்கின்றாள். 11 வயதுதான். இந்த அலெக்சாண்டர் அவளை தன்னுடைய ஆசைக்கு இணங்க வற்புறுத்துகின்றான். ஆனால் அவள் மறுத்து விடுகின்றாள். வாழ்வா சாவா, மோட்சமா நரகமா, கடவுளா சாத்தானா, உயிர்ப்பா பாவமா, ஏதேனும் ஒன்றை அவள் முடிவு செய்ய வேண்டும். அவள் கடவுளை முடிவு செய்கின்றாள். அதனுடைய விளைவு அவளுடைய உள்ளத்திலே, அவளுடைய உடலில் 14 முறை இந்த அலெக்சாண்டர் கத்தியால் குத்துகின்றான். பிறகு அவன் மனம் மாறி ஒரு முறை சொன்ன பொழுது, ஒரு பச்சை மரத்தில் கத்தியால் குத்தினால் எப்படி குத்தினேமோ அதுபோன்று நான் மரிய குறற்றியை குத்தினேன் என்று அவன் சொன்னானாம். தடுத்தால் புனிதை சரமாரியாக குத்துக்கள் விழுந்தன. கழுத்து, இதயம், நுரையீரல், மார்பு, வயிற்றுப்பகுதி என 14 இடங்களில் ஆழமாக கத்தி குத்து விழுந்தது. இந்த வெண்ணிற லீலி புனித மரிய குறற்றி இரத்த வெள்ளத்திலே மிதந்தாள். குத்திவிட்டு இந்த அலெக்சாண்டர் ஓடி தன்னுடைய வீட்டிலே மறைந்து கொண்டான். இந்த செய்தி எல்லா இடங்களிலும் உடனே பரவியது. காவல்துறை வந்து அவனை சிறைபிடிக்கின்றார்கள். புனித மரிய குறற்றியை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லுகின்றார்கள். மருத்துவர்கள் அவளுக்கு சிகிச்சை அளிக்கின்றார்கள். குருவானவர் அழைக்கப்படுகின்றார். அவளுக்கு நற்கருணை வழங்கும் பொழுது அந்த குருவானவர் இயேசு சிலுவையில்
தன்னுடைய எதிரிகளை, துரோகிகளை மன்னித்ததை பற்றி அவர் கூறுகின்றார். உடனே இவளும் சொல்லுகின்றாள், நானும் மன்னிக்கின்றேன், நானும் என்னை குத்திய அலெக்சாண்டரை மன்னிக்கின்றேன். என்றாவது ஒரு நாள் அவனும் என்னோடு மோட்சத்தில் பங்கு பெற ஆசைப்படுகின்றேன் என்று அந்த குருவானவரிடம் அவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியிலும் இந்த புனிதை கூறினார். 1902 ஜூலை 6ஆம் நாள் இந்த புனிதை மண்ணிலிருந்து விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார். இந்த புனிதையை குத்திய இந்த அலெக்சாண்டர் 27 ஆண்டுகள் சிறைவாசகம். ஆரம்பத்தில் அவன் மனம் மாறவில்லை. பிறகு ஒரு நாள் இவன் சிறையில் இருந்த பொழுது ஒரு நாள் இரவு இவனுக்கு கனவு காண்கின்றான். அந்த கனவில் இவன் இருந்த அந்த சிறை அறை முழுவதும் லில்லி பூக்களால், வெள்ளை நிற லீலி மலர்களால் முழுவதும் சூழ்ந்திருக்கின்றது. அங்கு ஒரு இளம் வயது பெண் தோன்றுகின்றாள். அவள் ஒவ்வொரு லில்லி மலராக எடுத்து 14 லில்லி மலர்களை இந்த அலெக்சாண்டருக்கு கொடுத்தாளாம். இப்படி ஒரு கனவு 14 முறை குத்தியதால் 14 லீலி மலர்களை அவனுக்கு கொடுத்தாள் என்று இவருடைய வாழ்க்கை வரலாறிலே நாம் வாசிக்கலாம். பிறகு மறுநாள் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாறுகின்றான். முதலிலே குருவானவரை பார்க்க மறுத்த இவன் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு குருவானவரை பார்க்க விழைகின்றான். குருவானவரும் அவனுக்கு வந்து அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கின்றார். இறந்து 48 ஆண்டுகளுக்கு பின்னர், யார்? புனித மரிய குறற்றி இறந்து 48 ஆண்டுகளுக்கு பின்னர், அதாவது 1950ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி இந்த இளம் பெண்ணிற்கு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் புனித பட்டம் வழங்குகின்றார். இந்த இளம் வயது பெண்ணிற்கு புனிதர் பட்டம் வழங்கிய பொழுது யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் இவளுடைய தாய்க்கு கிடைத்தது. 84 வயதான இந்த புனிதையினுடைய தாய் அசுந்தா தன்னுடைய மகள் புனித நிலைக்கு உயர்ந்ததை அந்த திருப்பலியிலே அவளும் கலந்து கொண்டாள். அது மட்டுமல்ல, இந்த யார் இந்த புனிதையை குத்தி இந்த புனிதை இப்படிப்பட்ட ஒரு வேத சாட்சியார் நிலைக்கு உயர்த்தினானோ அந்த அலெக்சாண்டரும், அவனுக்கு அப்பொழுது வயது 68, அந்த அலெக்சாண்டரும் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டான். ஆகவே மரிய குறற்றி இறந்த ஜூலை 6ஆம் நாள், அதாவது இன்று, ஒவ்வொரு வருடமும் அவருடைய விழா கொண்டாடப்படுகின்றது. பிறகு இந்த அலெக்சாண்டர் என்ன செய்தான்? மனம் மாறி கப்புச்சின் சபையில் பொது நிலையினராக சேர்ந்து அங்கு எல்லா வேலைகளையும் செய்து அவர்கள் நடத்துகின்ற அந்த குழந்தைகள் இல்லத்திலே அனைத்து குழந்தைகளும் இவனை அங்கிள், மாமா என்று பாசத்தோடு அழைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக மாறுகின்றான். புனிதராக மாறும் அளவுக்கு இப்படி ஒரு மாற்றத்தை குற்றம் செய்த ஒரு மனிதன் பெற முடியுமா? முடியும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு, அதாவது இந்த புனித மரிய குறற்றுடைய வாழ்வு நமக்கு எடுத்து கூறுகின்றது. எப்படிப்பட்ட
குற்றங்கள் செய்தாலும் மன்னிப்பு உண்டு. உண்மையிலேயே மனம் மாறுகின்ற பொழுது மன்னிப்பு உண்டு என்பதைத்தான் இந்த புனித மரிய கொரற்றியின் வாழ்வும் அவளை கத்தியால் குத்தி கொன்ற இந்த அலெக்சாண்டருடைய வாழ்வும் நமக்கு பாடமாக அமைகின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இந்த புனிதை மரிய கொரற்றியிடம் வேண்டுவோம். எத்தனையோ இளைஞர்களும் இளம் பெண்களும் இன்று தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் பாதுகாவலியாக இந்த புனிதை இருக்கின்றாள். இவள் தொடர்ந்து அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் பாலியல் வன்கொடுமைகள் தடுக்கப்பட வேண்டும். அது இறைவனால் நிச்சயம் முடியும். அதற்காக நாம் மன்றாடுவோம். இந்த புனிதையிடமும் மன்றாடுவோம். நம்முடைய ஆரோக்கிய தாயிடமும் மன்றாடுவோம். ஏனென்றால் இந்த ஆரோக்கிய தாயின் மீது நம்பிக்கை வைத்து நாம் இந்த ஆலயத்திலே குழுமி இருக்கின்றோம். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஆகவே நம்பிக்கையோடு ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையாலும் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித மரிய கொரற்றையின் பரிந்துரையாலும் எல்லா வரங்களும் இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டுமென்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.